பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்கார். அப்ப டாஸ்மார்க்ல விக்கிறது டானிக்குங்களா? டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டுல எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மார்க்ல சாராயத்தின் மூலமாக மட்டும்தான். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். வரும்போது பார்த்துட்டு வந்தாங்க ஐயா, ஒரு பஸ் நின்றுச்சு, ஒரே ஒரு பஸ். அமைச்சர்கள் இதை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா, அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான். செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு மா சுப்பிரமணியம் அண்ணன் இன்னொரு சாதனை பண்ணிருக்காங்க. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மராத்தன் ஓடினது கொஞ்சம் நேரம் இருந்தா, ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலினுடைய புது படத்தை பத்தி விமர்சனம் எல்லாம் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் இருந்தா, அவர் இருக்கக்கூடிய மருத்துவத்துறையை பத்தி கொஞ்சம் கவனம் கொடுப்பார். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பஞ்சு மிட்டாய் தமிழகத்துல வண்ண பஞ்சு மிட்டாயை தடை செய்ய போகின்றோம். எதுக்கு வண்ண பஞ்சு மிட்டாய் தடை பண்றீங்க? இத்தனை நாளா இருக்கு இல்லைங்க, அந்த வண்ண பஞ்சு மிட்டாயில அது சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அப்படின்னு நாங்க சுகாதாரத்துறையில கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதனால வண்ண பஞ்சு மிட்டாய் தடை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். சந்தோஷம். மக்களுடைய வாழ்க்கைக்கு மக்களுடைய உடம்புக்கு எது பிரச்சனை ஏற்படுத்தினாலும் கூட தடை பண்ணணும். கரெக்ட் தானுங்க? பஞ்சு மிட்டாயை தடை பண்ற அளவுக்கு அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேரம் போட்டு ரூம் போட்டு யோசிச்சு தடை பண்ணிருக்கார். அப்ப டாஸ்மார்க்ல விக்கிறது டானிக்குங்களா? அப்ப டாஸ்மார்க்ல சிறப்பா? அப்ப டாஸ்மார்க்ல ஹெல்த் சிறப்பு. அதனால அடுத்த பட்ஜெட் நீங்க பாருங்க, திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல டாஸ்மார்க் சாராயத்தை என்னமாங்கன்னா, முதலமைச்சர் உடம்பு பெறுவதற்காக டானிக் சிறப்பு அப்படின்னு விற்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. டானிக் சிறப்பு. பஞ்சு மிட்டாயில இதனால் புற்றுநோய் வரும் என்று தடை செய்யக்கூடிய அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு சுகாதாரத்துறை மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கணும். டாஸ்மார்க்ல இருக்கிறது எல்லாம் நல்ல பொருள் தான், அது சிறப்பு தான் வைக்கிற ஒன்னாக. இன்னைக்கு டாஸ்மார்க் குடிச்சுதாங்க தமிழ்நாட்டுல லிவர் கேன்சர்ல இருந்து, ஓரல் கேன்சர்ல இருந்து, லிவர் பிரச்சனையிலிருந்து, குடல் பிரச்சனையிலிருந்து எல்லா பிரச்சனையும் வருவது டாஸ்மார்க்ல குடிக்கக்கூடிய அந்த ரசாயனம் சாராயத்தின் மூலமாக மட்டும்தான். இன்னைக்கு பாருங்க ஐயா, சென்னையினுடைய பேருந்து நிலையம் எங்கேங்க இருக்கு? செங்கல்பட்டுல இருக்கு. அது உண்மையாலுமே செங்கல்பட்டு பேருந்து நிலையம் தான் பேர் வச்சிருக்கோம். கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா மக்கள் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். ஆனா சென்னை மட்டும்தான் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். கிளம்பாக்கம் பேருந்து. இத மக்கள் எல்லாம் கோபத்துக்குள்ளான மேல வரும்போது பார்த்துட்டு வந்தாங்க ஐயா, ஒரு பஸ் நின்று இருந்துச்சு, ஒரே ஒரு பஸ். அவ்வளவு பெரிய பேருந்து நிலையத்திற்கு ஒரே ஒரு பேருந்து நின்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் இதை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு வந்தாங்க ஐயா, அவர்கள் பின்னால் நிற்பது கூட ஒரே ஒரு பேருந்து மட்டும்தான். அந்த வீடியோல பார்த்து எதற்காக நான் 2 ஆட்சியும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். 33 மாத காலமாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி பட்ஜெட் போய் பேர் வைப்பதற்காகவே ஒரு பட்ஜெட், எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லாதது, செய்யக்கூடிய வேலைகளால் மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி வளர்ச்சி என்பது கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு பட்ஜெட் தவிர தமிழகத்திற்காக. இதுலயே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு திமுகவினுடைய 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க ஐயா. மிக முக்கியமான வாக்குறுதி நான் படிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அதை செய்வோம் சொன்னதுல மிக முக்கியமாக அவர்கள் சொல்லி இருப்பது, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் வழங்குவோம். இன்னைக்கு 33 மாசம் ஆச்சு. நம்முடைய ஆட்சியில மோடி சிலிண்டருக்கு 300 ரூபாய் மானியமும், வேறு சாதாரணமான சிலிண்டர்களுக்கு 200 ரூபாய் மானியமும் நம்முடைய ஆட்சியிலே கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம். யாரெல்லாம் 2014க்கு பிறகு மோடி சிலிண்டர் மூலமாக அந்த முதல் கனெக்ஷன் இலவசம், அவர்களுக்கு 300 ரூபாய் மானியம். 2014க்கு முன்பே சிலிண்டர் இருந்ததுங்க, நம்ம மோடி சிலிண்டர் மூலமா வாங்கல, அவர்களுக்கு 200 ரூபாய் மானியம். ஆனால் இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய 100 ரூபாய் மானியம் இன்னைக்கு 3 பட்ஜெட் முழுமையாக போட்டு கூட நிறைவேற்ற முடியாத கையாளாகத்தனமான ஒரு அரசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இருக்குங்க ஐயா. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக மாற்றுவோம். இல்லை, அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு 100% பணம் நாம் கொடுப்பது மத்திய அரசு. 1 ரூபாய் 1 பைசா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் மாநில அரசினுடைய பணம் இல்லைங்க ஐயா. கல்வி கடன் ரத்து செய்வோம், 1 பைசாவை காணோம். கோவிட்-19 தொற்று காலத்துல எந்தெந்த தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டதோ
அவர்களுக்கு வட்டியை குறைத்து 15,000 கோடி ரூபாய் கொடுப்போம். குறிப்பாக மறைமலை நகர் உட்பட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக பயன்பெறுவாங்க. ஒரு பைசா கொடுக்கல. இன்னைக்கு நம்முடைய மறைமலை நகர் உட்பட தொழிற்சாலைகள் பயன்பெறுவதெல்லாம் மத்திய அரசினுடைய முத்ரா திட்டம் மூலமாக. நாம கோவிட்-19 மூலமாக கொடுக்கப்பட்ட சிறப்பு நிதி மூலமாக மட்டும்தான் பயன் கிடைக்கிறதோ தவிர மாநில அரசினுடைய தேர்தல் அறிக்கை மூலமாக இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நெல் ஒரு குவிண்டல் குறைந்தபட்ச ஆதரவு விலை 2,500 உயர்த்துவோம், பட்ஜெட்ல காணா. ஒரு டன் கரும்பு 4,000 ரூபாய், பட்ஜெட்ல காணா. பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம், பட்ஜெட்ல காணா. தமிழகத்தினுடைய மேல்நிலை பள்ளிகள் கல்லூரியில யாரு படிக்கிறீங்களோ 4G 5G டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா கொடுத்த லேப்டாப்பை புடுங்கினாங்க. அதான் இவர்களுடைய சாதனை. மீனவ பெருமக்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம். ஒரு செங்கலை கூட நவுத்தலிங்க ஐயா. பகுதி நேர ஆசிரியர்கள் செவிலியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வோம். சென்னை மாநகரத்துக்கு வந்து பாருங்க, எல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். 511 தேர்தல் வாக்குறுதி இந்த மாதிரி என்னால படிக்க முடியுங்க ஐயா. ஆனா முதலமைச்சர் அவர்கள் எந்த கனவு உலகத்துல வாழ்ந்து கொண்டு 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம்னு எப்படி சொல்றாரு எனக்கு தெரியல.